கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்களன்பானவர்களே, இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் சிந்திக்கக்கூடிய வேத பகுதி லூக்கா 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது எவ்வளவேனும் நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு பலவீனப்பட்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார்கள். அவங்கள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்து அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார். வேதத்தில் பார்க்கிறோம், 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியினாலே கட்டப்பட்ட அந்த ஸ்திரீயை தேவன் தொட்டு சுகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு தமது கரங்களை வைத்தபோது 18 வருஷமாய் நிமிர்ந்து பார்க்க முடியாத அந்த ஸ்திரீ நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நாம் ஒருவேளை பலவீனப்பட்டிருந்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பாருங்கள், 18 வருஷம் பலவீனப்பட்டிருந்த அந்த ஸ்திரீ, நம்ம எதுக்காக ஆலயத்துக்கு போகிறோம், நமக்கு என்ன வேலை, நம்மளால் நிமிர்ந்து நடக்க முடியலையே, வீட்டிலே அடைஞ்சி கிடப்போம் அப்படின்னு பார்த்தாங்களா? இல்லை. அவங்க ஆலயத்துக்கு வந்தனால்தான் இயேசு அவளுடைய பலவீனத்தை பார்த்து கட்டப்பட்டிருந்த அந்த சகோதரியை தேவன் தொட்டு சுகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நாடி வருகிற பிள்ளைகளும், தேவாலயத்துக்கு நாடி வருகிற பிள்ளைகளும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தர் விடுதலைப்படுத்துகிறவர். 1990 என்னுடைய கணவர் இறந்து, 1991 என்னுடைய இளைய மகனும் இறந்து, என்னுடைய பெரிய மகனும் இப்படி ஒரு இயேசுவை கும்பிடணுமா? கர்த்தருக்கென்று நீங்கள் முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்தும் ஒரே ஆண்டுக்குள்ள 2 மரணமா சொல்லி என்னுடைய மூத்த மகன் கூட காணாமலே போய்விட்டான். பாருங்க, அந்த நேரம் இப்படி ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்தேன் தெரியுமா? வேதத்தை அதிகமாக வாசிப்பேன். எங்கே கூப்பிட்டாலும் ஊழியத்துக்கு போவேன். ஹஸ்பண்ட் இறந்து 8ஆம் நாளே சர்ச்சுக்கு போனேன். பெருமைக்காக சொல்லலை, கர்த்தர் எனக்கு பலம் தந்தார். என் கணவர் இறந்து 1 மாதம் ஆகும்போது ஆண்டித்தோப்பு CSI சர்ச்சில் செய்தி கொடுக்க போயிருந்தேன். என்னுடைய சின்ன மகன் 1 ஆண்டுக்குள்ளாக இறந்தபோது அப்பவும் 8ஆவது நாள் ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க போயிருந்தேன். 1.5 மாதம் ஆகும்போது சந்தோஷா வித்யாலயாவில் அவன் படித்த ஸ்கூல், அந்த ஸ்கூலில் ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதில் என் சாட்சியை சொல்லுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் அப்பவும் போயிருந்தேன். என் பிள்ளை படித்த ஸ்கூல் எல்லாம் 2வது சனிக்கிழமை, செகண்ட் சாட்டர்டே பிள்ளைகளை பார்க்க உரிமை உண்டு. ஆனால் நாங்கள் இருந்தது குஜராத், மகாராஷ்டிரா. எங்கள் அம்மா மாதிரி போய் பார்ப்பாங்க. தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து பார்த்துட்டு வருவாங்க. லெட்டரில் செய்தி அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில்
அப்போது இப்போ பாருங்க, 2 மரணங்கள், இருந்த பையனும் காணாமல் போயிட்டான். எனக்கு எப்படி ஒரு சமாதானம் இருக்குன்னு சொல்லுங்கள்? ஆத்மாவில் எப்படி எனக்கு ஒரு பலன் கிடைக்கும் யோசித்து பாருங்க. ஆனால் வேதத்தை வாசித்து தியானித்து முக்கியமாக சங்கீதம் 31, அப்புறம் ஏசாயாவிலேருந்து சில வசனங்கள், இதை வைத்தே அப்படி வாசித்து அந்த வசனத்தை அப்படி பாட்டாகவே பாடிட்டேன். அந்த பாட்டில் ஒரு பாட்டு நான் இப்போது பாடுறேன். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பலவீனங்கள் இருந்தாலும் சிலுவை அண்டை வாருங்கள். சிலுவை நடி பாதத்தில், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் உதவி செய்வார். சிலுவை அண்டை வந்தேனே, என்னை நோக்கி பாரும் தேவா. சிலுவை அண்டை வந்தேனே, என்னை நோக்கி பாரும் தேவா. உன் பாவங்கள் சிவப்பாயிருந்தாலும் வெண்மை யாக்குவே என்றீரே. சிலுவை அண்டை வந்தேனே, என்னை நோக்கி பாரும் தேவா. எனக்கிறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். எனக்கிறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தால் என் ஆத்மாவும் கண்ணும் கருகி போகின்றதே. துக்கத்தால் என் ஆத்மாவும் கண்ணும் கருகி போகின்றதே. சிலுவை அண்டை வந்தேனே, என்னை நோக்கி பாரும் தேவா. சஞ்சலத்தாலும் தவிப்பினாலும் வருடங்கள் கழிகின்றதே. சஞ்சலத்தாலும் தவிப்பினாலும் வருடங்கள் கழிகின்றதே. ஆனாலும் என் காலங்கள் உமது கரத்திலல்லவோ. ஆனாலும் என் காலங்கள் உமது கரத்திலல்லவோ. சிலுவை அண்டை வந்தேனே, என்னை நோக்கி பாரும் தேவா. என் கண்மலையும் கோட்டையும் என் வழிகாட்டியும் நீரே. என் கண்மலையும் கோட்டையும் என் வழிகாட்டியும் நீரே. கர்த்தாவே, நான் ஒரு காலும் வெட்க மடையாதபடி செய்யும். கர்த்தாவே, நான் ஒரு காலும் வெட்க மடையாதபடி செய்யும். சிலுவை அண்டை வந்தேனே, என்னை நோக்கி பாரும் தேவா. உன் பாவங்கள் சிவப்பாயிருந்தாலும் வெண்மையாக்குவே என்றீரே. உன் பாவங்கள் சிவப்பாயிருந்தாலும் வெண்மையாக்குவே என்றீரே. சிலுவை அண்டை வந்தேனே, என்னை நோக்கி பாரும் தேவா. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஒருவேளை பாவத்தினால் நம்ம சோர்ந்து போயிருந்தாலும் அதையும் கூட தேவன் வெண்மையாக்குவேன். பாரங்களினாலே 18 வருஷமாக அந்த நிமிர்ந்து பார்க்க முடியாத அந்த சகோதரியை என் இயேசு தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவன்
இன்றும் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அன்பானுள்ளே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டோடைய சமூகத்தில் வருகிறவங்க ஒரு நாளும் வெட்கமடையாதபடி நடத்துகிற தேவன். ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை மீட்டு ரட்சித்தார். கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்தினின்று விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பானவர்களே, எல்லாரும் பாவிகள் தான். தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தது முதல் நம்ம பாவத்தில் தான் நம்ம உற்பவித்து பிறந்தோம். யாருமே பரிசுத்தவான்கள் அல்ல. எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவங்க தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இருளின் அந்தகாரத்தினின்று உங்களை நான் விடுவித்தேன் என்று சொல்லுகிறார். இருளின் அந்தகாரத்தினின்று விடுவித்து நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு, நித்திய ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிற தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுலப்போஸ்தலன் கொலோசியர் எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? பவுலப்போஸ்தலன் எல்லாரையும் துன்பப்படுத்திட்டு இருந்தார். பெண்கள் என்றும் பார்க்கல, சிறுவர்கள் என்றும் பார்க்கல, எல்லாரையும். ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கே அந்த பவுலப்போஸ்தலன் தான் காரணம். அப்படி இருந்தனால தான் அவர் சொல்கிறாரு, இருளின் அந்தகாரத்தினின்று விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, நித்திய ராஜ்யத்திற்கு என்னை தகுதியாக்கின தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? அல்லேலூயா! என்னை ஆண்டவர் விடுவித்திருக்கிறார், உங்களை விடுவித்திருக்கிறார். இன்னும் எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டிருக்கீங்க? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலை செய்திருக்கிறார் அந்த தேவன், பெரிய தேவன். 1 யோவான் 3:8 சொல்லப்படுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியையை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா! அன்பானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க. அந்த பிசாசு, அந்த சர்ப்பமாகிய பிசாசு வஞ்சிக்கணுன்னே அவனுக்கு தெரியும். இந்த தேவன் அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னு தெரியும். தெரிஞ்சிட்டு தான் அங்கே போய் அவங்கள ஏமாற்றி பேசுகிறான். அவங்களும் அந்த வலையில் விழுந்துட்டாங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆதி முதல் அந்த ஏதேன் தோட்டம் அமைக்கப்பட்டதிலிருந்து, அந்த முதல் குடும்பம் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து, ஆரம்பத்திலிருந்தே அவன் தேவனுக்கு விரோதியாக இருக்கிறான். அந்த பிசாசு தான் யார்? லூசிஃபர். தேவனோடு இருந்தவன் தான், அழகானவன், மினுக்குள்ள வஸ்திரத்தோடு ஆண்டவரை துதிச்சு பாடினவன் தான். அங்கே பெருமை, தேவனுக்கு மேலாக வேண்டும் என்று தன்னை அவன் நினைத்து கொண்டனால தேவன் அவனை தள்ளினார். தள்ளப்பட்ட தூதன், தள்ளப்பட்ட ஒரு தூதன் தான் அந்த லூசிஃபர். அவன்தான் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, ஆதி முதல் அந்த பிசாசானவன் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இருளின் அந்தகாரத்தில் தள்ளுவதற்கு அவன் பிரயாசப்படுகிறான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுவித்து நித்திய மகிமைக்குள்ளே அழைத்து செல்லும்படியாக அவர் தன்னையே ஜீவ பலியாக, பிசாசுடைய கிரியையை அழிக்கும்படியாக, அவன் என்னெல்லாம் சதி மோசங்கள் செய்கிறானோ அவனுடைய
கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து குமாரனாக மனித குமாரனாக அவர் வெளிப்பட்டார். அதைத்தான் நம்ம கிறிஸ்து பிறப்பு என்று ஆசரிக்கிறோம், டிசம்பர் 25 முன்னிட்டு. அன்பானவர்களே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். பிதா அனுப்பி வைத்தார். தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி பிசாசின் கிரியைகளை அழித்து பிசாசின் அந்தகாரத்திலே, இருளின் அந்தகாரத்திலே வாழ்ந்திருக்கிற ஜனங்களை விடுவித்து ரட்சித்து அவருடைய நித்திய மகிமைக்குள்ளே அழைத்து செல்லும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித குமாரனாக அவர் பிறந்தார். பிறந்ததே தாழ்மைதான். எளிமையான தாழ்மையான அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார். அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறது. அல்லேலூயா! இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். நம்ம விட்டுறவே கூடாது. சத்துருடைய கிரியைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கவே கூடாது. நம்ம சிலுவை அண்டை வர வேண்டும். என்ன கஷ்டம் இருந்தாலும் சிலுவை அண்டை வர வேண்டும். மூன்றாவதாக, இப்பிரபஞ்சத்தினின்று விடுதலை. இப்பிரபஞ்சத்தினின்று விடுதலை. கலாத்தியர் 1:4 பார்க்கும்போது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா! பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அவர் வெளிப்பட்டார் என்று நம்ம பார்த்தோம். இப்போ அந்த குமாரனாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படி இப்பிரபஞ்சத்தினின்று, இந்த பாவத்தின் அகோரங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அவர் என்ன செய்தாராம்? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே சிலுவையில் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தாராம். நான் செய்த பாவத்துக்கு நான் தான் அடிக்கப்படணும் இல்லையா? ஆனால் என்னுடைய பாவத்தையும் என்மேல் சுமர வேண்டிய சாபங்களையும் எல்லாத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 2:15-16 பார்க்கும்போது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அன்பானவர்களே, உலகத்தில் உண்டாயிருக்கிற மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இப்படிப்பட்ட உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், மாம்ச இச்சை அது இது எல்லாமே உலகத்திலிருந்து பிசாசினால் உண்டானது. அதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த இச்சைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு அந்த ஆதாம் ஏவாள் பிசாசினால் சொல்லப்பட்டதை அவங்க நம்பினால தான் அவங்க அந்த அழகிய தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு அவங்க வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபட்டு வேலை செய்ய வேண்டியதாயிற்று. முழு சுதந்திரத்தையும் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் உலகத்திலிருந்து வருகிற எல்லாத்தையும் நம்ம அப்பமாய் தள்ளிவிட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாரங்கள் எல்லாத்தையும் எதுவானாலும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்படைக்க வேண்டும். உலகத்தில் உண்டான எந்த ஒன்றிலும், எந்த ஒரு மாம்ச கிரியைகளிலும் நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஆகையினால
எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவரை நோக்கி நாம் ஓடுவோம். ஆண்டவரை நோக்கி ஓடுவோம். ஆண்டவர் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடணும்னா நமக்கு நம்ம மேலே இருக்கிற பாவம் பாரம் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு அவருக்கு நேராக நாம் ஓட நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒருவேளை பலவீனத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? இருளின் அந்தகாரத்தினின்று விடுதலை வேண்டுமா? இப்பிரபஞ்சத்தின் அந்த நிலையிலிருந்து, இப்பிரபஞ்சத்தின் பாவங்களிலிருந்து விடுதலை வேண்டுமா? பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு இயேசுவை நோக்கி ஓடுவோம். அவர் நம்மை விடுவிப்பார். அவர் நம்மை ரட்சிப்பார். தேவாலயத்தை நாடி வந்த அந்த ஸ்திரீ 18 வருஷமாய் எவ்வளவேன்னு நிமிர முடியாமல் இருந்தும் கூட ஆலயத்தை வாஞ்சித்து வந்தனால கர்த்தர் அவளை விடுவித்தார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எந்த நிலையில் இருந்தாலும், இயேசுவே, எந்த பலவீனத்தில் இருந்தாலும், வியாதியினால் உள்ள பலவீனமாக இருந்தாலும், பாவத்தினால் உண்டான கஷ்டமாக இருந்தாலும், ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாரையும் விடுவிக்க வல்லமை உள்ளவர். இந்த நேரத்தில் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோக்கி பாருங்கப்பா, ஒரு விடுதலை அடைந்து கொள்வார்களாக. பலவீனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, கட்டப்பட்ட பாவங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இருளின் அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, எல்லாரையும் பலப்படுத்தும். இந்த நேரத்தில் என்னென்ன சோர்வுகளோடு, என்னென்ன பலவீனங்களோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, சிலுவை அண்டை வந்தார்களோ, தேவன் அவர்களை தொட்டு விடுதலை அளிப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தொட்டு விடுதலை அளிப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான இரத்தம் பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டும், விடுதலை ஆக்கட்டும். ஆண்டவரே, அவங்களுடைய பலவீனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆவி ஆத்தும சரீரத்தை காத்து கொள்வீராக. அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட, ஆண்டவரே, பாவம் பாரத்தையும் தள்ளிவிட்டு ஓட, இயேசுவை நோக்கி ஓட கிருபை தருவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.